வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். டிடிவி தினகரனுக்கு சொன்னபடி பாஜக செய்திடுமா? ஒரு பக்கம் அமமுக, மறுபக்கம் தமாக, விழிபிதுங்கும் அதிமுக. மாறும் அரசியல் களம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழக அரசியலிலே மாறக்கூடிய சூழல் என்பது கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் தமிழக அரசியல் தேர்தல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்ட நிலையில்தான் ஒரு பிரதான கட்சிகளுக்கிடையே நடக்கும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறதா. அதாவது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்த நிலையில்தான் அண்மையில் தமாக மற்றும் அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் தனது கூட்டணி அறிவிப்பை உறுதியாக செய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர்கள் ஒதுக்கும் தொகுதி பங்கீடு என்பதுதான் சற்றிலும் முரண்பாடாக செயல்பட்டு வருவதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுக கூட்டணியில் இழுபறி நீடித்து வருகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பு எந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறது என்பது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறதா. இதில் ராஜ்யசபா சீட் குழப்பம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவிடம் ராஜ்யசபா இடங்களை பிடிப்பதற்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் காட்டும் ஆர்வம் என்பது அரசியல் களத்திலே ஒரு பரபரப்பாக்கியுள்ளது. ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸிற்கு ஒரு இடம் கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டுவிட்டதாக தகவல் கசிந்துள்ள நிலையில்தான் மீதமுள்ள அந்த ஒரு இடத்திற்காகத்தான் அத்தனை பேரும் போட்டியாக வரிசை கட்டி நிற்கால் என்று பேசப்பட்டு வந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு இடத்திற்காகவே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரான ஜி.கே. வாசனும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் மறைமுகமாக மல்லு கட்டி வருகிறார்களாம். அதாவது 10 சீட்டுக்கு மேல் கிடைக்க வாய்ப்பில்லை என்ற நிலைக்கு இருந்தபோதும் எடப்பாடி பழனிசாமி நடந்த இந்த பேச்சுவார்த்தை முடிவில் அமமுகவுக்கு 7 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் கண்டிப்பாக வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அது மட்டுமின்றி கூட்டணியில் தலைமை பொறுப்பு அதிமுகவிடம் இருந்தாலும் அமமுகவை இணைக்க பாஜக தனது ஒதுக்கீட்டிலிருந்து ஒரு எம்பி சீட்டை வழங்க முன்வந்திருப்பதாக தெரிகிறது. அதனால் தான் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று தினகரன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி ஜி.கே. வாசனை பொறுத்தவரை தேசிய அரசியலை நமக்கு இருக்கும் செல்வாக்கையும் அனுபவத்தையும் முன்வைத்து அந்த இடத்தை அடைய துடிக்கிறாராம். மறுபுறமோ டிடிவி தினகரன் தனது செல்வாக்கை மீண்டும் நிரூபிக்கவும் தனது கட்சிக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரவும் இந்த வாய்ப்பை தக்க வைத்த நினைக்கிறார். இந்த இருவருக்குமுள்ள இந்த நடக்கும் இந்த ஈகோ யுத்தமானது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் தலைவலியாக இது மாறிக்கொண்டிருக்கிறதா. இந்த குழப்பத்தில் தான் யாருக்கு அந்த ஒரு எம்பி சீட் தர போவதாக இருக்கும் என்ற பட்சத்தில் தான் எடப்பாடி எடுக்கப் போகும் முடிவு என்பது கண்டிப்பாக அரசியலிலே ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த குழப்பங்களுக்கு ஒருபுறம் இருக்க தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விதித்துள்ள கண்டிஷன் கூட எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல அமைந்துள்ளதா. அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேட்கும் அந்த இரட்டை இலக்கை தொகுதிகள் என்பது கண்டிப்பாக யார் கொடுக்கிறார்களோ அவர்களோதான் தான் கூட்டணி அறிவிப்பை வெளியிடும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் எடப்பாடி எடுக்கப் போகும் முடிவுகள் கண்டிப்பாக அரசியல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த சூழல் உருவாகக்கூடிய நிலைதான் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.